நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ ஏர் இந்தியா நிறுவனம் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? நேற்று முன்தினம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய டாடா குழுமம் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்கள் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்திருக்கிறது. இது டாடா குழுமம் ஏற்கனவே அறிவித்த 1 கோடி ரூபாயை விட கூடுதலாக மேலும் இந்த 25 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என இதன் மூலம் தெரிகிறது. 25 லட்சம் அல்லது 21,000 பிரிட்டன் பவுண்டு, இதில் எது அதிகமோ அந்த தொகை கூடுதல் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு களத்தில் இருக்கக்கூடிய தங்களது ஏர் இந்தியா குழு தேவையான ஆதரவு மற்றும் பராமரிப்பை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் ஏர் இந்தியா தற்போது தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.